டியூட்டிஸ் ஆஃப் லிக்விடேட்டர். இந்த லிக்விடேட்டரோட டியூட்டிஸ் என்ன? ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிக்விடேஷன் வந்து படிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஓரளவு தெரியும். செகண்ட் இயர்ஸ்க்கு வந்து லிக்விடேஷன் அடுத்த செமஸ்டர்ல தான். ஸோ இந்த லிக்விடேட்டர் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்க போச்சுன்னா, ஸோ இவங்களோட டியூட்டிஸ் என்ன? ஃபர்ஸ்ட், இந்த லிக்விடேட்டர் வந்து வைண்ட் அப் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே செய்யறாங்க. இவங்க எதுவும் ஒரு சீக்ரெட் ப்ராஃபிட் என்ன செய்யக்கூடாது, மெயின்டைன் பண்ணக்கூடாது. அடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல 3 வீக்ஸ் வைண்ட் அப் ஆர்டர் ரிசீவ் பண்ண 3 வீக்ஸ்ல இவங்க வைண்ட் அப் கமிட்டி என்ன செஞ்சிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். வைண்ட் அப் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும், அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் அதோட மெம்பர்ஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து இவங்க மெயின்டைன் பண்ணணும். தென் ஒரு ரிப்போர்ட் 60 days, அந்த ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ண 60 daysல ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அவங்க என்ன செய்யணும், சென்ட் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? கம்பெனி டைரக்டர்ஸோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல கம்பெனி டைரக்டர் சைன் வச்சிருக்கணும். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கம்பெனி டைரக்டர்ஸ், மேனேஜர், செக்ரட்டரி எல்லாருமே ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை 21 daysக்குள்ள அவங்க சப்மிட் பண்ணியிருக்கணும். அசட்டோட ரிலேசபிள் வேல்யூ என்ன, லயபிலிட்டிஸ், தென் என்னென்ன அசட்ஸ் எல்லாம் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறோம், தென் யார் யாரெல்லாம் டைரக்டர், அவங்களோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன, நமக்கு டெப்டார் வந்து எவ்வளோ, இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அந்த ரிப்போர்ட்ல இருக்கணும். இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து ஷேர் கேபிட்டல், அதோட அசெட் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன, எஸ்டிமேட் வேல்யூ, தென் என்னென்ன ரீசனால கம்பெனி ஃபெயில் ஆகுது, அதாவது ரன் பண்ண முடியல, இது எல்லாமே அதுல கொடுத்துருக்கணும். தென் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே யாரோட ஹேண்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லிக்விடேட்டர் சொன்னாதான் அந்த கம்பெனி வந்து கம்பெனியோட அசட்ஸை வந்து சேல் பண்ண முடியும். தென் மினிட்ஸ் புக்ஸ், கிரெடிட்டார், கான்ட்ரிபியூட்டர், இது எல்லாமே யார் செய்யணும், இந்த லிக்விடேட்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் சின்ன கம்பெனியா இருந்தேன்னா ஒரு 6 monthsல வைண்ட் அப் பண்ணிடலாம். இன்கேஸ் பெரிய கம்பெனியா இருந்ததுன்னா நிறைய இயர்ஸ் ஆகும். ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க என்ன செய்யணும், அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரிபியூனலுக்கு என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரிப்போர்ட் எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும், ஆடிட் பண்ணணும். ஒரு காப்பி வந்து இவங்க வச்சிருக்கணும், ஒரு காப்பி என்ன செய்யணும், அந்த ட்ரைபுனலுக்கு சென்ட் பண்ணணும். தென் அனதர் காப்பி எல்லாமே பிரிண்டட்ல இருக்கணும், கிரெடிட்டார் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு என்ன செய்யணும், அவங்க கொடுக்கணும். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணணும். பெண்டிங் இன்ஃபர்மேஷன் இருந்தன்னா வித்தின் 1 year அவங்க என்ன செஞ்சிருக்கணும், டைம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கணும். இதுதான் டியூட்டிஸ் ஆஃப் லிக்விடேட்டர்.